இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மதகுரு. இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லால் மசூத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மதகுரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மக்கள்கிட்ட இதை வந்து சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானிய மக்கள்கிட்ட வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம அதை செய்தியாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே இஸ்லாமியர்கள் வந்து அமைதியாக, சுதந்திரமாகவும் அமைதியாகவும் பாதுகாப்போடும் வாழ்கிற நாடு அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் கிடையாது. ஆப்கானிஸ்தானோ, பங்களாதேஷோ அல்லது ஈரான், ஈராக்கோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமியர்களுக்கான நாடு. சரிங்களா? நல்லா புரிஞ்சு, இஸ்லாமியர் நாடு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அவர்களுக்குரிய நாடு இது, அவர்களுக்குன்னே ஒரு தனித்துவமான நாடு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு நாட்டிலே, இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான நாடு, அவர்கள் மட்டுமே வாழக்கூடிய உரிமையுள்ள, அதாவது மெஜாரிட்டி உள்ள, அதிகப்படியாக அவர்களுக்கென்றே ஒரு நாடு, ஒரு தனித்துவமான நாடு. அந்த இஸ்லாமிய மதத்துக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட நாடுகள் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நாடு. இப்படி இஸ்லாமியர்களுக்குரிய நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கிடையாது. அங்கெங்கேயும் சின்ன பின்னமாகி சீர்குலைந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க. இப்படி ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அமைதியாக வாழறாங்க. இந்த மதச்சார்பற்ற நாட்டில் இஸ்லாமியர்கள், ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக, அமைதியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு பாருங்க. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. ஒரு அண்டை நாட்டில் அவருக்கு தெரியும், அதாவது ஒரு 10 நாடுகளை தாண்டியோ அல்லது ஒரு 50 நாடுகளை தாண்டியோ மிக தூரத்தில் இவர் வந்து கிடையாது. தான் அருகாமையில் ஒரு மூச்சு விட்டாலுமே கூட அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஆனால் அப்படி ஒரு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதகுரு, ஒரு இஸ்லாமிய மதகுரு, அவர் தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இப்படி ஒரு தனித்துவமான, இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான நாட்டிலேயும் கூட இஸ்லாமியர்கள் வந்து நிம்மதியா இல்லை, பாதுகாப்பா இல்லை, சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதாவது ஒரு சிறுபான்மையா இருக்கக்கூடிய இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து அமைதியா இருக்காங்க, சுதந்திரமா இருக்காங்க, நிம்மதியா வாழறாங்க, பாதுகாப்போட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவருடைய வாக்கு மூலமா சொல்லியிருக்காரு. அந்த பாகிஸ்தான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. எத்தனையோ அந்த பாகிஸ்தான் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை பூரா சொல்லியிருக்காரு. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. ஆனா அருகாமையில் உள்ள ஒரு நாட்டில் உள்ள ஒரு மதகுருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்தியாவில் வாழ்கின்ற இந்த மத அடிப்படைவாதிகளுக்கு அது தெரியல. இதை கேட்டோம்னா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வெறும் பொய். இங்கே வந்து நாங்கள் நசுக்கப்படுறோம், பிதுக்கப்படுறோம், எங்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெறும் பொய் கதையாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா? நம்ம இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கோம், இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் உண்மையா? ஆனால் இப்படிப்பட்ட இடையூறுகளை ஏற்படுத்துறது பாருங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது செய்யலாமா? தன்னுடைய தாய் நாட்டில் இந்த மண்ணில் நம்ம பிறந்துட்டோம், இந்த மண்ணை தான் நம்ம நேசிக்கணும். ஆனால் மற்ற நாட்டில் இருக்கிறவன் பாருங்க, அவனுடைய நாட்டை நேசிப்பான், அவனுடைய மண்ணை நேசிப்பான், அவனுடைய தேசத்தை நேசிப்பான். பயிற்சியெல்லாம் எங்கே போய் அந்த தீவிரவாதிகளுக்கான பயிற்சியை வந்து அவன் நாட்டில் எடுத்துக்குவான். அந்த பயிற்சியை வந்து அங்கேயே அவன் வந்து அந்த ட்ரெயினப்போ அந்த பயிற்சி எப்படி தாக்குதலை பண்ணணும், எப்படி வந்து போகணும்,
எப்படி வந்து அமைதியாக இருந்து எப்படி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணுங்கிற இந்த பயிற்சியை பூரா அவன் நாட்டில் எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்டு மற்ற நாட்டின் மீது அந்த தாக்குதலை செய்வான். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பாருங்க, அந்த ஒரு உணர்வு இல்லாமல் தன்னுடைய மண், தான் பிறந்த மண், தன்னுடைய நாடு, தன்னுடைய தேசம், இது எல்லாம் மறந்து என்ன பண்ணுறான், தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை தேடிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தாக்குதலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதற்கு உதாரணம் தான் இப்போ நடந்த டெல்லியில் நடந்த செங்கோட்டைக்கு அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு தாக்குதல். பாருங்க, அவன் வந்து ஒரு படிக்காதவனாக இருந்தாலுமே கூட இல்லை, அவனுக்கு வந்து கல்வியை கொடுத்தது இந்தியா, அவனுக்கு சலுகைகளை கொடுத்தது இந்தியா, அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது இந்தியா, அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது இந்தியா. இப்படி இது எல்லாத்தையும் கொடுத்த இந்த தேசத்தை, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய மண்ணை எப்படி சீர்குலைக்கிறான் பாருங்க. அப்படி தன்னுடைய மண்ணில் பிறந்த, தன்னுடைய தேசத்தில் பிறந்தவங்களாம் யாரா இருப்பாங்க? இவங்க எல்லாம் எங்க? சவுதியிலிருந்து வந்தவங்களா? பாலஸ்தீனத்திலிருந்து வந்தவங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே பார்த்தா மூதாதையர்களுடைய வழி பார்த்தீங்கன்னா கூட இவனால அண்ணன் தம்பி சகோதர உறவாக இருப்பான். ஆனால் அவனே கொள்றான் பாருங்க, தன்னுடைய சகோதர உறவு. என்ன மிஞ்சி போன கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்ன அல்லது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்ன மதம் மாறி இருப்பானா? இவ்வளவுதான். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்ன மதம் மாறி இருப்பான், அவங்களுடைய முன்னோர்கள் மாறி இருப்பாங்க, இவ்வளவுதான். ஆனால் இது புரியாமல் பாருங்க, படித்தவன் நீங்கள் டாக்டர், மருத்துவ, ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவன், படிச்சிருக்கிறான், நம்ம தேசத்தினுடைய பாதுகாப்பு என்னன்னு படிச்சிருப்பான், நம்ம தேசத்தினுடைய வளர்ச்சி என்னன்னு படிச்சிருப்பான், நம்ம தாய் மண்ணினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத படிச்சிருப்பான். இத்தனையும் படித்த ஒரு குறுமுட்டையாக இந்த செயலை வந்து செஞ்சிருக்கான் பாருங்க. தன்னை தானே அழிச்சிக்கிறான் பாருங்க. ஒரு படித்த டாக்டர் இந்த வேலையை செய்யலாமா? அது செஞ்சுருக்கிறான் இந்தியாவில். மற்ற நாடுகளில் எங்கேயாவது போய் பாருங்க, அவனுடைய நாடு நல்லா இருக்கும்னு நினைப்பான், தன்னுடைய நாட்டில் இதாவது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது கேட்கும்போது எப்படி ஒரு அதிர்ச்சியாக இருக்குது பாருங்க, எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது பாருங்க. எத்தனை தாக்குதல்! இந்த மண்ணில் பிறந்துக்கிட்டு இங்கேவே தாக்கலாம். இதற்கு முன்னால் ஒரு ஆண்டுகளுக்கு முன்ன கோயம்புத்தூரில் நடந்த கார் குண்டு வெடிப்பு, ஒரு கோயிலுக்கு முன்னால் நிறுத்தி வச்சு ஒரு கார் குண்டு வெடிப்பை நடத்துகிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது பாருங்க. எத்தனை குண்டு வெடிப்பு, எத்தனை தாக்குதல் தனக்கு தானே. நல்லா பாருங்க. இதைத்தான் அவர் வந்து இந்த லால் மசூத்துங்கிறவர் சொல்றாரு, ஒரு மத குருமார். அதாவது ஒரு தனித்துவமான நாட்டிலே வந்து இஸ்லாமியர்கள் வந்து அமைதியா இல்லை, போரும் புரட்சியுமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஜனநாயக, அதாவது இந்த நம்மளுடைய நாட்டில், அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மதங்கள் இருக்குது, இருந்தாலுமே கூட பாருங்க, ஒரு சமய சார்பற்ற ஒரு நாடாக, அந்த சமய சார்பற்ற ஒரு நாட்டில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அமைதியாக சுதந்திரமாக வாழறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு பாரு. இதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவரும். அப்படி நம்ம ஆனால் பாருங்க, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு, ஆனால் இவர்கள் செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கும், முன்னேற்றத்தை பாதிக்கும். இதையெல்லாம் விட்டுருங்க, நம்மளுடைய வாழ்க்கையே பாதிக்கும். அண்டை முறையில் நம்மளுடைய சந்ததியர்களை பாதிக்கும். இது அந்நிய சக்திகளுக்கு வந்து நம்ம இடம் அளித்தோம் அப்படின்னா இது வந்து எத்தனையும் பாதிக்கும். தான் மதம் தான் முக்கியம், தன்னுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லை, தன்னுடைய தொழில் முக்கியம் இல்லை, தன்னுடைய நாடு முக்கியம் இல்லை, தன்னுடைய மண் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவனும் இந்த உலகத்தில் எங்கேயுமே வாழ முடியாது. சரிங்களா? அதோடு இல்லை,
நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும், நம்மளுடைய பிள்ளைகளை பாதிக்கும். இது இந்த நாட்டில் அச்சுறுத்தலாக இருக்கும்போது அண்டை நாட்டிலே இங்கே ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ யாரும் ஏற்படுத்த வரமாட்டாங்க. ஒரு அண்டை நாட்டிலேருந்து ஒரு நிறுவனம் வரும்போது தான் அங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறாங்க. இதனால் ஏகப்பட்ட பாதிப்புகளை உண்டு பண்ணும். உலக அரங்கிலே இந்தியாவா, ஐயோ அது ஒரு பயங்கரவாத நாடு, ஒரு தீவிரவாத நாடு அப்படிங்கிற ஒரு பெயரை ஒரு குற்ற பெயரை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது, நம்மளுடைய நாட்டுக்கு, நம்மளுடைய மண்ணுக்கு, நம்மளுடைய தேசத்துக்கு. ஆனால் இதை எல்லாம் நம்ம இந்தியர்கள் மட்டும்தான் இதை செய்யலாம். மத அடிப்படைவாத சிந்தனைகளை உள்வாங்கிக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு செயல்பாடை, இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயல்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதிலிருந்து நம்ம திருந்தினா மட்டும்தான் நாம் வாழ முடியும், நம்மளுடைய சந்ததிகள் வாழ முடியும். பாருங்க, அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதகுரு சொல்றாரு இந்த விஷயத்த. இந்தியாவில் முஸ்லீம்கள் அமைதியாக இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது போர்க்குணத்தை தூண்டுவது ஒரு நியாயமற்றது அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, அமைதியின்மை குறைபாடு அல்லது ஒரு அடக்குமுறை ஏற்பட்டால் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது போர் தொடுப்பது ஒரு நியாயமானது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் அங்கே இந்தியாவில் கிடையாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. அதுவும் இஸ்லாமியர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, சுதந்திரமா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது போர் குணத்தை தூண்டுவது எந்த விதத்திலும் நியாயமற்றதுங்கிறத சொல்றாரு. அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாரு, அந்த பாகிஸ்தானிய மக்கள்கிட்ட எடுத்து இந்த விஷயத்தை சொல்றாரு. இப்படி தேவையற்ற ஒரு நிகழ்ச்சியை பாகிஸ்தான் இந்தியாவின் மீது செஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இது நியாயமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரே.